உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட் தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட் தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? இல்ல, இதுவும் மிக மிக தவறான கருத்து. நான் மறுபடியும் சொல்றேன், அவர் சினிமாக்காரங்கிறதால இதை பத்தி தெரியல. நான் தொடர்ந்து 20 வருஷமா இந்த நாட்டுக்கு எது நல்லது, குறிப்பா கல்வி விஷயத்துல இதெல்லாம் நல்லதுன்னு பேசிட்டு வரேன். அனிதான்னு சொல்றாங்களே, தயவு செய்து மறுபடியும் உணர்ச்சியின் அடிப்படையிலேயே முடிவெடுக்க கூடாது. சாதாரண மனிதன் உணர்ச்சியின் அடிப்படையில முடிவெடுக்கலாங்க, தலைவன் அப்படி எடுக்க கூடாது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எது நல்லதோ அதுதான் முடிவு பண்ணணும். பிளஸ் 2ல ஜஸ்ட் பாஸ் எடுத்தவங்கலாம் கோடிக்கணக்கில் பணம் வந்துட்டு லஞ்சம் கொடுத்து கேபிடேஷன் கொடுத்து MBBS ஆயிடுறான், ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுது. அவனை நம்பி ஏழை எளிய மக்கள் போர்டு வச்சிருக்கான்னு சொல்லி அங்க உள்ள போய் பார்த்தா டாக்டர்னு அவன் என்னமோ செஞ்சு விட்டுறான். உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, ஏழை மக்கள் எல்லாம் செத்து போறாங்க. அப்ப அகில இந்திய லெவல்ல நம்ம ரிஃபார்ம் வந்துட்டே இருக்கு. உடனே இவங்க எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க, ஏன் பிளஸ் 2 அடிப்படையில மட்டுமே வந்துட்டு MBBS ஆனவங்களாம் இப்ப மறுபடியும் நல்ல டாக்டரா இல்லையா அப்படின்னு. திருவள்ளூர் காலகட்டத்துல நீங்க 10th 12th இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கிடையாது. திருவள்ளுவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஞானி பிறக்கல, அறிவாளி பிறக்கல. அதுக்காக நாமும் திருவள்ளுவர் காலகட்டத்தில் இதெல்லாம் கிடையாது, இப்பவும் வேண்டான்னு சொல்லி 10th +2 எல்லாம் எல்லாமே இருக்க முடியும். நாட்டுல ஒவ்வொரு சீர்திருத்தமும் வந்துட்டே இருக்கும். உலகம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டையும் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, குறைந்தபட்ச தகுதி வெறும் மக்கப் பண்ணி வேண்டாம், சப்ஜெக்ட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கான்னு சொல்லி நீட் வைக்கிறாங்க. இவர் சொல்லும்போது சொல்றாரு, தகுதி இருந்தும் தடையா இருக்கு நீட் தேர்வுங்கிறார். சார், நீட் என்பதே தகுதி தேர்வு. மிஸ்டர் விஜய் அவர்களே, தயவு செய்து நீங்க புதுசா வந்திருக்கீங்க, அதனால நான் வந்துட்டு ரொம்ப உங்களை வந்துட்டு நாங்க விமர்சனம் பண்ண விரும்பல. ஆனா உங்களுக்கு புரிதலற்ற தன்மை இருக்குது, யாரும் உங்களை மிஸ்கைட் பண்றாங்க, அதனால சொல்றோம். நீட் என்பது தகுதி தேர்வு. அதுல தகுதி அடைஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கோம், அனிதாவுக்கு வந்துட்டு MBBS கிடைச்சிருக்கும். தகுதி அடையல, தகுதி அடையால. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, தகுதி இருந்தும் தடைன்றீங்க. +2 மார்க் தகுதி இல்ல சார், இன்னைக்கு நீட்டு தான் தகுதி. நீட்ல எத்தனையோ பேர் பாஸ் பண்றாங்க, தமிழகத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வராங்க சார். மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா வரதுக்கு முன்னாடி MBBS இடங்கள் நாடு முழுவதும் எவ்வளவு இருந்துச்சோ அதை இன்னைக்கு ரெட்டிப்பு ஆகியிருக்கார் சார். லட்சக்கணக்கில் இன்னைக்கு வந்துட்டு MBBS இடங்கள் அதிகமா இருக்கு. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் MBBS படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது மோடி அவர்கள். தமிழகத்துல மட்டும் புதுசா 12 மெடிக்கல் காலேஜ் திறந்திருக்கார் சார். அந்த ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லயும் தமிழகத்தை சார்ந்த 85% ஆட்கள் மாணவிகள் போய் MBBS படிக்க முடியுது. அப்ப நிறைய பேருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். தடுக்கல. நீட்டு இருந்தாலும் நீட்டு இல்லாட்டியும், இப்ப நீட் இல்லாம +2 அடிப்படையிலனா 10,000 சீட் இருக்குன்னா 1 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா அந்த டாப் 10,000 அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதே போல இப்ப நீட் எழுதுறாங்க, அதுல தகுதி உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. ஆனா ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தை விட இந்த சிஸ்டத்துல ஏழை எளிய மாணவர்களுக்கு வாய்ப்பு அதிகமா கிடைக்குது. ஏன்னா நீட் வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் JP நட்டா அவர்கள் அன்னைக்கே சொன்னார், நீங்க கிராமப்புறத்துல ரூரல் ஏரியால இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில மட்டும்தான் தமிழக அரசாங்கம், முன்னாடி இருந்த தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் இல்ல, 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, ஈஸியா வந்துட்டு இப்ப நிறைய மெடிக்கல் காலேஜ்ல போயிட்டு MBBS ஆக முடியுது. நீங்க வெறும் +2 தேர்வின் அடிப்படையில மட்டுமே MBBSக்கு அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னா, நாமக்கல் போன்ற பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் சீட்டு கிடைக்கும் ஒழிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சீட்டு கிடைக்காது. நான் வந்துட்டு சேலஞ்ச் பண்றேன் மிஸ்டர் விஜய் அவர்களே, நீங்க ஒரு டேட்டாவோட பேசுங்க. நீட் வர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எத்தனை பேருக்கு MBBS இடம் கிடைச்சது, நீட் வந்த அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவ மாணவிகளுக்கு எத்தனை பேருக்கு MBBS இடம் கிடைச்சிருக்குன்னு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும். இப்பதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு MBBS ஆகக்கூடிய மகத்தான வாய்ப்பை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதனால நீட்டை பத்தி தவறா பேசக்கூடாது.